டிடியினுடைய ஓவர் கூவல் ஓவரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்களும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்துல ரொம்ப ரொம்ப வைரலா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன, கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரோக்ராம இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதுதான். இதுக்காக தெலுங்கானாவினுடைய முதலமைச்சரான ரேவந்த் ரெட்டி அவர்கள் தான் வந்து கலந்துகிட்டாரு. சிவகார்த்திகேயன் அண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற நிறைய முக்கியமான தலைவர்கள், முக்கியமான நடிகர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதுல அதெல்லாம் நீங்களே பார்த்திருப்பீங்க, ரொம்பலாம் நான் பேச விரும்பல அதை பத்தி. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு ஒண்ணு பதறிக்கிட்டு போது அறிவாலயத்துக்குள்ள அப்படிங்கிற நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு பேச போறோம். மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சோ தட் உங்களுக்கு ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கலிக்கிற நியூஸ். நான் தீபிகா. இப்ப பாருங்களேன், காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப சிறந்த திட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% சிறந்த திட்டம் தான். நம்ம பினான்சியலா ஓரளவு நல்லா இருக்கும் அப்படின்னாலும், ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னாலும் அவங்களுடைய சாப்பாடு அப்படிங்கிறது குறை இல்லாம தான் இருக்கும். ஓரளவு அவங்களால சஸ்டைன் பண்ணிக்க முடியும். மார்னிங் சாப்பாடு, மதியானம் சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு, குழந்தைங்களை படிக்க வைக்கிறது ஓகே. கடன் இருக்கும், பிரச்சனை இருக்கும், நிறைய இருக்கும். ஆனாலும் உணவு அப்படிங்கிறதுக்கு பஞ்சம் இல்லாம ஓரளவு கடவுள் புண்ணியத்துல நல்லாதான் சாப்பிட்றதுக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். ஆனா நம்ம மிடில் கிளாஸா இருக்கும் அளவுக்கு ஓகே. பட் நம்மளையும் தாண்டி கீழே லோவர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அன்றாடம் சாப்பாடு, கூலி வேலைக்கு போறவங்களுக்கு சாப்பாடே ஒரு பெரிய பஞ்சம், சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறவங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது, திண்டாட்டம் அப்படிங்கிறது இன்றைய நிலையிலும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி இருக்கும் சூழ்நிலையில ஸ்கூலுக்கு வந்து படிக்கணும் அப்படின்னா கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். இவங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி என்றோ எவரோ ஆரம்பித்து வைத்த அந்த ஒரு பணி அப்படிங்கிறது இன்றும் இந்த அரசாங்கத்தாலும் கைவிடப்படாம கொண்டு வராங்க அப்படின்னா பெரிய விஷயம் தான். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே கான்ட்ரிபியூட் பண்ற ஃபுட்ஸ் அப்படிங்கிறது வேல்யூவா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும். அதை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் பல பேர் சொல்றது, நம்மளும் சொல்றது. ஸோ நல்ல திட்டம் தான், ரொம்ப ரொம்ப நல்ல திட்டம் தான், வரவேற்கக்கூடிய திட்டம் தான். காலை உணவு, மதிய உணவு அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுற குழந்தைகள் சாப்பிட்டு வயிறார படிக்கிறாங்க அப்படிங்கிறது சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஆனா என்ன ஆனா, எஸ் என்ன, எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லா ஸ்கூல்ஸும் கிடைக்கணும். அது முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலையில திறந்து வைக்கிறாரு. அது எல்லா இடத்துலயும் போய் சேருதா அப்படிங்கிறதுக்காகவே ஒரு தனியா ஒரு ஆட்களை நியமிச்சு அதை பார்க்கணும் போல இருக்கே. இல்லைன்னா பெரிய கஷ்டமாயிடும் போல. முதலமைச்சர் அவர்களுடைய பேருக்கேன்னு சொல்லும் அளவுக்கு தான் இன்றைய அரசியல் இருக்கு, அந்த களமும் இருக்கு. அங்க கமிஷன் கிடைக்குமா, இங்க கிடைக்குமா, அங்க கிடைக்குமா, இங்க கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அதுல வர ஒரு குழந்தைகளுக்கு அன்றாட பசி கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு சாப்பாடு போகுது அப்படிங்கும் போது, இந்த முன்னாடி முடிச்சு படம்னு நினைக்கிறேன், அந்த காலத்துல வந்து படத்திலே பாருங்களேன், அப்பவே அந்த சாப்பாடை வச்சுலாம் ஏதோ திருட்டு எல்லாம் நடக்கும் பாருங்க, அந்த ஸ்கூலுக்கு கொண்டு வர சாப்பாட்டுல எல்லாம். லைக் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இன்றைய தேதிக்கும் அப்படிதான் இருக்கு. பட் எடுத்துக்கோங்க, பண்ணிக்கோங்க. பட் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா சாப்பாடுன்னு பார்த்துட்டு பண்ணீங்க அப்படின்னா முதலமைச்சர் அவர்களுக்கு கூடுதலான ஒரு பேர், நல்ல பேராகவும் போய் சேரும். சரி, இந்த திட்டத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன, இது என்ன, எந்த அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சிறப்பா பேசியிருந்தாங்க. அது வரைக்கும் எல்லாம் ஓகே. டிடி ஓவரா அப்படின்னு சொன்னீங்களா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாம்பார், இந்த மாதிரி ஒரு சாம்பார் கிடைச்சிச்சுன்னா எனக்கு போதும், நான் சந்தோஷமா சாப்பிட்டே இருப்பேன், இது போதுமே, நான் திரும்பவும் வந்து ஸ்கூல்ல போய் படிக்கலாம் போல எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொஞ்சம் டூ மச்சா பேசியிருந்தாங்க. அந்த சாம்பாரை நிறைய பேர்கிட்ட போய் விமர்சனம் பண்ணி கேட்டு, அங்க போடுற சாம்பார் மேபி ஒரு நாள் குவாலிட்டியா இருக்கலாமா இருக்கும், அடுத்த நாளும் அதே குவாலிட்டி இருக்கா அப்படிங்கிறது முதலமைச்சர் அவர்கள் கண்பட அவரே போய் விசிட் பண்ணி அதெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறது பல பேர் சொல்ற குற்றச்சாட்டாவும் இருக்கு. ஆனாலும் அந்த இதெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் கேரி ஆன் பண்ணி என்ன ஏதுன்றதை ஃபுல்லா விசாரிக்கணும், அவ்வளவுதானே தவிர அதெல்லாம் தப்ப சொல்ற அளவுக்குலாம் அங்க ஒன்றும் கிடையாது. அண்ட் மிஸ்கின், சிவகார்த்திகேயன் அப்படின்னு நிறைய பேர் வந்து ரொம்ப சிறப்பா அந்த ஃபங்க்ஷனை வந்து தொடங்கி வச்சு நல்லா தான் பேசினாங்க. அண்ட் உள்ள இருக்கிற நபர்கள் அவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் கூப்பிட்டு வந்து அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் பேச வச்சு முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர் அவர்களையும் புகழாரம் எல்லாம் சூட்டி நல்லாதான் இருந்தது. பட் தமிழகத்தை ஒரு புறம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கே, அதை பத்தியும் அட்ரஸ் பண்ணுங்க. இதெல்லாம் ஓகே தான், நல்லா தாங்க இருக்கு. தமிழகத்துல இப்போதைக்கு கரெக்டா ஒரு சினாரியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுக்கும் போதும் பிரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுக்கும் போதும் செயற்கை அப்படிங்கிறது பிரைவேட் ஸ்கூல்ஸை நோக்கி பல பேர் போறாங்க. அன்றாடம் கஷ்டப்படும் நபர்கள் கூட பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. 10% அளவுக்கு இந்த ஸ்கூல்ல சேர்க்கக்கூடியவர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கப்படாமல் அங்க போதும் அந்த 10%, இங்க 10% கிட்ட டவுன் ஆகுது. அது என்னன்றதை பாருங்க அப்படின்னு சொல்லி போன டைம் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு. அடுத்து இப்பவும் வந்து அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அதிக அளவில் நீடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. பாஜகவினுடைய
மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திமுகவை நோக்கி ஒரு குற்றம் சாட்டு வைக்கிறாங்க. புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசுதாங்க, எதிர்பார்த்துக்கவே மாட்டோம் அந்த மாதிரி. ஆனா இவர் இருக்கார்ல, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் நம்ம திருமாவளவன் அவர்கள், அவருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். தாயே நீ எங்கம்மா இருந்த, எங்க போயிருந்த, வாமா நீ பேசுமா, நீ சொல்லுமா, நீ வாய தொறமா அப்படின்னு சொல்லும் அளவுக்கு அவருக்கு உச்சக்கட்ட சந்தோஷம்னா பாத்துக்கோங்களேன். அப்படி என்ன விமர்சனம் தீபிகான்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் சமூக நீதி அப்படின்னு சொல்லி 100க்கு 100 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அந்த சமூக நீதி அப்படிங்கிறது திமுகவுல உண்மை என்றால் இன்னும் மீதம் இருக்கிற ஒரு 6 மாத காலத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அந்த பதவியில இருந்து தூக்கிட்டு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற இந்த ஒரு பதவியில நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்களை நியமிங்க, அந்த பதவியை அவருக்கு கொடுங்க, உங்களால கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை அவங்க கேட்டிருக்காங்க. முடியுமா, சாத்தியமா அப்படின்னா சான்ஸே கிடையாது. ஆனாலும் அவங்க கேட்டிருக்காங்க. இது ஒரு கேள்வியா நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல, அதுவே ஒரு பெரிய நோண்டி விடுற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அடுத்த கட்டமா டிஆர்பி ராஜா அவர்கள் வெள்ளை அறிக்கையை நான் கொடுக்குறேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்பாடா எப்படியோ ஒரு வழியா வெள்ளை அறிக்கை விட்டாரு, பாப்புமே அப்படின்னு சொல்லி ஜூம் பண்ணி பார்த்தாலும் ஒண்ணுமே கிடையாதுங்க. வெள்ளை அறிக்கைனா என்ன, வெள்ளை பேப்பர் தான், வெறும் வெள்ளை பேப்பர் தான். அதுல என்ன உங்களுக்கு எழுதணும்? எடப்பாடியார் எப்ப பார்த்தாலும் வெள்ளை அறிக்கை வேணும், வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேக்குறீங்கல்ல, இததாங்க இத பாருங்க, அவங்களுக்கு இதுவே பெருசு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியாருக்காக அவருக்கு இப்படி காமிச்சாதான் புரியும் அப்படின்னு சொல்லி டிஆர்பி ராஜா அவர்கள் குறிப்பிட்ட இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு சொல் அப்படிங்கிறது இபிஎஸ் தூண்டி விட்டுருச்சு. அவருக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு, செம்ம காண்டாயிட்டாரு. எனக்கு எப்படி நீ இந்த மாதிரி ஒரு வெத்து பேப்பரை, ஒண்ணுமே இல்ல வெத்து அரசாங்கம் அப்படிங்கறதுனாலதான் வெத்து பேப்பரை காமிக்கிறீங்க, வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்றதுக்கு இருந்தது அப்படின்னா காமிப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நீ ஒரு வெத்த அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் டிஆர்பி ராஜா அவர்களை பொழந்து கட்டிட்டு இருக்காரு. இந்த ஒரு நேரத்துல அரசு அவர்கள் கண்டனம் கொடுத்துட்டு இருக்காரு. கூட்டணி கட்சியா திமுக கூட இருக்கும் போதே அவருக்கு என்ன ஆச்சு, திடீர் பிரச்சனை, ஏன் இவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனாலே தீபிகான்னு கேட்டீங்கன்னா அதுக்காக எல்லாம் கிடையாது. அவர் அவ்வளவு மோசமாலாம் இப்பெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டாரு, டைம் ஆகும். சோ அவர் சொல்ற கண்டனம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேகேசி பாலு அப்படிங்கிற இந்த ஒரு நபர் இருக்கிறாரு இல்லையா, இவருக்காக தமிழக அரசாங்கம் கலைமாமணி விருது அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஏன்னா கேகேசி பாலு அப்படிங்கிற இந்த ஒரு நபர் முற்றிலும் சாதிய மனநிலை உடையவர். இவர் என்ன பண்ணுவார், எப்பயுமே ஒரே ஜாதியில இருக்கிறவங்களதான் கல்யாணம் பண்ணணும், மீதம் வேற ஜாதியை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் எல்லாம் வாங்கிட்டு இருந்த நபர் இவரு. இவரை கூட்டிட்டு போயிட்டு நீங்க இதுக்காக பரிந்துரை பண்றீங்க அப்படின்னா முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்லி இவரு கண்டனம் கொடுத்திருக்காரு. அண்ட் வள்ளி கும்மியை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வள்ளி கும்மியை அடிக்கிற இந்த இதுக்காக இவர் கொண்டு வந்தாரு அப்படிங்கிறதுக்காக இதுவே ஜாதி அடிப்படையில வர ஒரு இதுதான். இத நீங்க எப்படி இவருக்கு பரிந்துரை பண்ணணும் கலைமாமணி விருதுன்னு நீங்க சொல்லலாம் அப்படிங்கிற செம்ம காண்டுல வன்னியரசு அவர்கள் இருக்கிறாரு. சரி இவர் காண்டுல இருந்துட்டு போட்டோம், இந்த வெள்ளை அறிக்கை பிரச்சனை வேற ஏதாவது போச்சான்னு கேட்டீங்கன்னா எஸ் அப்சல்யூட்லி. நம்ம அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை அறிக்கையை பத்தி பேசும்போது அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. எதுக்காக வெள்ளை அறிக்கை கொடுக்கல, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு வந்தாரு, வெளிநாட்டு பயணங்கள் கொடுக்கணும்ல அப்படிங்கிற கேள்விகளோட எடப்பாடியாரும் அடுக்கடுக்கா கேட்டுக்கிட்டே இருந்தாரு. இந்த 2 அடுக்கை தாண்டி 3வது ஒரு அடுக்கு வருது. யாரு, விஜய் அவர்கள் வராரு. முதல்வர் அவர்கள் வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது போயிட்டு வந்தாருல, அவரு வெளிநாட்டுல இருந்து முதலீட்டாளர்களை கூப்பிட்டு வர்றதுக்கா இல்ல இவரு போய் முதலீடு வெளிநாட்டுல பண்றதுக்கான்ற கேள்வி மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய கேள்வியா மாறுச்சு. அன்றைய அரசியல் காலத்துல பரபரப்பா பேசப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை. அவரை கிட்ட அப்படியே இந்த விஷயம் என்ன ஆகுது, அண்ணாமலை காதுக்கு போகுது. அண்ணாமலை சொல்றாரு, ஆமா விஜய் அவர்கள் சொன்னதை ஆதரிக்கிறேன், அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, தனியா அவங்க கிளம்புறாங்க, அவங்க ஃபேமிலி மட்டும் போறாங்க, ஆடிட்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க, ஒரு 5-6 பேர் போறாங்க பிரைவேட் ஜெட்ல, அப்படின்னா என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கிழிச்சு விடுறாரு. சோ புதுசா சொன்னா கோபம் வரலாம், தெரியும் இதுதான் அப்படிங்கிறது தெரியும், திமுகவுடைய வரலாறு தெரியும், நான் விஜய் அவர்களுடைய கருத்துக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்ன ஆகுது அப்படின்னா அறிவாலயத்தை போய் டச் பண்ணிடுது. என்ன ஆகுது, இப்போ திமுகவினர் அனைவரும் சேர்ந்து அண்ணாமலை அவர்களையும் விஜய் அவர்களையும் கோத்து விடுறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜகவினுடைய பி டீம் அப்படிங்கிறது விஜய்னு நாங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், தெரியுதா? இந்த வார்த்தை ஒண்ணு கேளுங்க, விஜய் அவர்களை ஆதரிக்கிறோம், விஜய் அவர்களை ஆதரிக்கிறோம், விஜய் அவர்களை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்கள் ரிப்பீட்டட் மோட்ல பேசுறாரு. அப்ப என்ன புரியுதா, பாஜக தான் விஜய், விஜய் தான் பாஜக, நாங்க சொல்றது பாஜகவை தமிழகத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ விஜய் மட்டும் வரலாமா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிதான் திமுகவினர் இப்போ கிளப்பி விடுற விஷயமா இருக்கு. ஆனா அது இல்லையே ராஜா இது அப்படின்னு சொல்லும் வகையில
முழு வீடியோவை பார்த்தா தான் விவரம் புரியும். இது மட்டுமா அறிவாலயத்தை டென்ஷன் பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் கேரளா போறாரு, கேரளாவிலையும் போயிட்டு திமுகவை விளாசுறாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே திரும்பவும் கம்மன்னு இருக்கிறாரு அண்ணாமலைன்னு பார்த்தா சும்மா இருக்கிறது இல்லையே. எடப்பாடியாரே சும்மா இருந்தாலும் இவர் நோண்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை நோக்கி பல அவதூறுகள் அப்படிங்கிறது இன்றைய தேதிக்கு பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. சோ வெள்ளை அறிக்கை கேட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உதயநிதியும் அப்படிதான் போயிடுவாரு பாருங்க, அமைதியா போறாரு பாருங்க. இவ்வளவு பேரை தாண்டி வெள்ளை அறிக்கை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டிஆர்பி ராஜா ஒரு பேப்பரை காமிச்சிருக்காரு அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிதான் இன்றைய தேதிக்கு அவர் பயங்கரமா புகழாரம் சூட்டுறாங்க. இப்ப விஜய் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். காங்கிரஸ் அது சொல்லணும்ல, காங்கிரஸ் சார்பில் ஒரு பெரிய கூட்டணி ஒரு 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 பெரிய ஒரு விழா மாதிரி நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு முக்கியமான ஆள் சொல்றாரு, எல்லாரும் முன்னாடியும் சொல்றாரு, எங்களுக்கு ஆட்சியும் அதிகாரமும் திமுக கொடுக்கல அப்படின்னா காங்கிரஸ் என்னும் கிளி விஜய் என்னும் கூட்டை நோக்கி பறந்து விடும் அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் அப்படி செம்மையா மெமரியில பவர் ஆயிருக்குங்க. இது யோசிச்சு பாருங்களேன். அப்போ திமுகக்குள்ள காங்கிரஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகுது, அறிக்கை ஸ்டார்ட் பண்றாங்க. நீ ஒத்துக்க மாட்டியா, கிளம்புறோன்ற ஒரு பூச்சாலையை காமிச்சிட்டு இருக்காங்க. இன்றைய தேதிக்கு காங்கிரஸால திரும்பவும் தமிழகத்துல ஆட்சி பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் சந்தேகம். ஏன்னா இன்னும் நிறைய வருடங்கள் பாஜக ஆளணும் அண்ட் நெக்ஸ்டும் பாஜக தான் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது கேரளாவில இப்போதைக்கு அவங்களுக்கும் நம்மள மாதிரி எலெக்ஷன். ஸோ கேரளாவில ஷியோர் ஷார்ட்டா அங்க காங்கிரசினுடைய ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால விஜய் அவர்களுக்கும் கேரளால நிறைய சூப்பரான ஒரு நல்ல அந்தஸ்து, பவர்ஃபுல்லான ஒரு நபர் விஜய், அங்கேயும் அவர் பவர் அப்படிங்கிறதுனால இவர் கூட நாங்க இருக்கோம் அப்படின்னு காமிச்சு கூட அங்க அவரை கொண்டு வரலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில இப்போ காங்கிரஸும் விஜய் அவர்களும் இருக்காங்களாம். இதுல திமுக மட்டும் எப்படி விஜய் விலகி போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான். பொறுக்கணும். ஆனா விஜய் அவர்களை ஏன் தாங்க திமுக இப்படி வெறுத்து ஒதுக்குது, என்னதான் தீபிகா பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவர் அண்ட் முஸ்லிம்ஸுடைய ஓட் அப்படிங்கிறது மிக அதிக அளவுல திமுகவினுடைய ஓட் பேங்க்ல இருக்காங்க. சோ விஜய் அவர்களுடைய புது கட்சிக்கு ஆதரவா நாங்க இவ்வளவு கொடுப்போம்ப்பா, இவ்வளவு நாங்க ஓட் போடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வட்டாரமே ஓடிடும் விஜய் பக்கம். சோ இது அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் தான். அவங்க இதை ஈஸியா அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. என்ன காரணம், 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அப்படிங்கும் போது ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிரா ஓகேவா ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற இந்த பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 4 வேட்பாளர்கள் உள்ள இறக்குறாங்க. ஒச்சா தேவர் பன்னீர்செல்வம் அப்படின்னு, அதாவது ஓ வர ஒரு மாதிரியே எல்லாத்தையுமே ஆட் பண்றாங்க. ஒய்யா தேவர் பன்னீர்செல்வம், ஒச்சப்பன் பன்னீர்செல்வம், இந்த மாதிரி நிறைய பேருங்க வாயிலே நுழையில ஒய்யார பன்னீர்செல்வம் இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ பொறுக்குறாங்க. பன்னீர்செல்வம் பேர்ல ஓ முன்னாடி உன் ஊர் பேரா இல்லையா, உன்னோட ஜாதி ஏதாவது தேவருக்கு இவன்னு வருதா, புடிச்சிட்டு வா, புடி அவரெல்லாம் கூப்பிட்டு வாங்க, நிக்க வைங்க எல்லாரையும், ஓகே நீங்கெல்லாம் அவங்க வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய பேர்லயே நீங்களா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும் ஸ்டேட்ல ஒரு 5-6 வேட்பாளர்கள் அதே இடத்துல இறக்கி விட்டாங்க. அது மாதிரி இப்போ திருச்சி கிழக்கு தொகுதிகள் எல்லாம் விஜய் அவர்களுக்கு மாசான ஒரு வரவேற்பு இருக்கு. பிகாஸ் அவருடைய ஆட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஓட் அப்படிங்கிறது அதிக அளவுல விஜய்க்கு அங்க இருக்கிறவங்களால வரும். சோ அந்த இடத்துல திமுகவோ அதிமுகவோ நிக்கிறாங்க அப்படின்னா திமுக சார்புல வேட்பாளர்களை இறக்கும் வேலையில விஜய் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேரை உள்ள இறக்குவாங்க. கிட்டத்தட்ட 15 வேட்பாளர்கள் கூட உள்ள இறங்கலாம் விஜய்ன்ற சேம் பேர்ல. மேபி இவரு கடைசி கட்டத்துல அங்க போயிட்டு மனு தாக்கல் பண்ணுவார் பாத்தீங்களா, அந்த நேரத்துல ஜோசப் விஜய்னு போட்டாருன்னா கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அது அடுத்த கட்டமா இந்த மாதிரி பல விஷயங்க நம்ம 1-2 பேசுறதுக்கு இருக்கு, நிறைய இருக்கு. இதை நான் பேசிட்டே இருந்தேன்னா 1/2 மணி நேரம் தாண்டி போயிடும் வீடியோ, ரொம்ப நேரம் ஆகும் எனக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்றதுக்கு. இதோட நிறுத்திடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அரசியல் காலத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி கவர் பண்றேன். முக்கியமா எடப்பாடி அவர்களுடைய கரூர் ட்ரிப் எப்படி போச்சு, இவ்வளவு கூட்டமா அப்படின்னு சொல்லி கேட்கும் அளவுக்கு இருக்கு, அதெல்லாம் பேசுவோம். டீகோட் பண்றேன், மிஸ் பண்ணாதீங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.